வணக்கம், வெல்கம் டு ரக்கல் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு செய்தி. என்ன அப்படின்னா, ஒரு கிராமமே கண் பார்வை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்கு உங்களுக்கு கேட்குறதுக்கு? நம்பும்படி இருக்கா? அதாவது நம்ம பூட்டுகள் கதவு இல்லாத கிராமங்கள் பார்த்துருக்கோம். இன்னொன்று அபேண்டன்டு கிராமம் அப்படின்னு யாரும் இல்லாத ஒரு கைவிடப்பட்ட கிராமங்கள், இந்த மாதிரியெல்லாம் உலகத்தில் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு பாதி பேருக்கு ஒருத்தருக்கு 2 பேரில் ஒருத்தருக்கு கண் பார்வை இல்லை அப்படின்னா இது வித்தியாசமாக இருக்குல்ல. இது எப்படி, இது எங்கே அப்படின்னு பார்ப்போம். இது எங்கன்னா, இது சஹாரா பாலைவனம். அந்த பாலைவனத்துக்கு நடுவில் அதாவது ஆழ்ந்த ஒரு பாலைவனத்தில் ரொம்ப டீப்பாக அங்கே ஒரு கிராமம் இருக்குது, மோரிட்டானா அப்படின்ட்டு. அந்த மோரிட்டானாவில் டின்பித்ரா கிராமம்னு இருக்குது. அந்த கிராமத்தில் உள்ள மக்களில் தான் அதாவது 2ல் ஒருத்தருக்கு பார்வை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இது பரம்பரையாக இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது எங்கே இருக்குன்னா, மோரிட்டானாவில் அதாவது தென்கிழக்கில் 60 கிலோமீட்டர் தொலைவில் டின்பித்ரா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இந்த கிராமம் இருக்குது. இதோட அந்த டின்பித்ராவுக்கும் இதுக்கும் 60 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரளவு அது கொஞ்சம் ஒரு தெரிஞ்ச ஒரு நகரமாக இருக்கும். அதனால தான். இன்னொன்று, இந்த கிராம மக்களுக்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப அதாவது கண் பார்வை இல்லாமல் அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. இப்போவும் அதாவது இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்க கூட அந்த கண் பார்வை இல்லாமல் தான் அந்த குழந்தைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. எப்படி அப்படின்னு கேட்கவே ரொம்ப விசித்திரமாக இருக்குல்ல. இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் இப்போ பிறக்கிற குழந்தைங்கள்லாம் அதேபடி தான். என்ன காரணம் அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. சொல்லப்போனால் அதுவும் ஒரு கைவிடப்பட்ட கிராமம் தான் சொல்லலாம். ஆனால் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2000 மக்கள் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கிராமத்தில் நிறைய அதாவது கண்ணு தெரியாமல் எக்கச்சக்கமான பெரியவங்கள்லாம் இருக்காங்க. இவங்க இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்க. குரான் படிக்கிறது இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். கண் தெரியாது அதான் சித்தி முகமது. இவர் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சரியான பள்ளி இல்லாததால் இவர் சித்தி முகமது அவர் தான் இந்த குரானை எதில் எழுதுவாங்கன்னா, பேப்பரில் எதுவும் எழுத மாட்டாங்க. ஒரு மரத்தில் தான் இதெல்லாம் எழுதி வைப்பாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டால், அது வேறு எந்த விலங்கும் அதை சாப்பிட்றக்கூடாது. பேப்பர்னால் அது ஈஸியாக சாப்பிட்றோம். ஸோ அதுக்காக நாங்கள் இதில் எழுதி வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அவங்க அப்பாவுக்காகவும் தாத்தாவுக்காகவும் இருட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப தொலைவில் வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இவர் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கதா சொல்கிறாங்க. சொல்லப்போனால் இவர் இந்த கிராமத்தில் இந்த குரான் மனப்பாடமாக படித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து அவருக்கு கண் பார்வை இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் கேள்வியிலேயே கேள்வி ஞானத்திலேயே இதை ஒரு மெமரைஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இவர்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியலனாலும் நிறைய பேருக்கு அந்த ஹியரிங் கெப்பாசிட்டி சாதாரணமாக நம்மளை விட அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராமத்தில் உள்ள குழந்தைகளும் சரி, பெரியவங்களும் சரி, ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு அரசு மூலமாக
எந்த உதவியும் பெறப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே உள்ள மக்கள் வந்து அதிகபட்சம் எங்கே போவாங்க அப்படின்னா, சற்று தொலைதூரம் நடந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களாம். அப்புறம் மசூதிக்கு போவாங்க, வருவாங்க, அவ்வளோதான். அதிகமாக இவங்க வந்து எங்கேயும் போனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்கே போகிறதா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து யாருடைய உதவி வந்து தேவைப்படுது. அதுதான் பாதிக்கு மேலே உள்ளவங்களுக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் கிடைக்கல. இவங்க வந்து மற்ற கிராமங்கள்லேருந்து இவங்க கொஞ்சம் தனியாக தான் இருக்கிறாங்க. அதனாலேயும் என்னவோ இவங்களுக்கு இந்த அரசு மூலமாக நிறைய வசதிகள் எதுவுமே அவங்களுக்கு பெறப்படலை. சாதனா அல் ஷேக் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டும் சரி இல்லை நான் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு சில உதவிகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, இல்லை எங்களுக்கு எந்த உதவியும் வந்து கிடைக்கல, என்ன அவங்களுக்கு தேவைன்னா மருத்துவ உதவி தான். என்ன மாதிரி உதவி, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐ ஸ்பெஷலிஸ்ட் யாராவது வரணும், வந்து எங்களில் கண் பார்வை இல்லாதவங்களுக்கு இந்த பார்வை வந்து வர்றதுக்கான ஏதாவது உதவி செய்ய முடியணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஏன்னா பாஸ்டில் வந்து இது போல் நடந்திருக்கான். ஏதோ மாடர்ன் மெடிசன் மூலமாக சில பேருக்கு கண் வந்து வந்ததாக சொல்லப்படுது. ஆனால் இப்போ வந்து யாரும் வந்து இவங்களுடைய குறைகள் வந்து ஒன்றும் பெருசாக வந்து எடுத்துக்கப்படலை. ஆனால் அந்த 2000 பேருங்கிறது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசியல் ஊராட்சி தலைவர்களும் சரி, இல்லை சட்டமன்ற தலைவர்களை இவங்கெல்லாம் வந்து இவங்களால எந்த உதவியும் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால இவங்க வந்து புறக்கணிக்கப்படுறாங்க. ஒரு எலெக்ஷனுக்கோ ஓட் பண்ணுறதுக்கு ஒரு சில நிறைய சலுகைன்னா அதிகப்படியாக எதுவுமே இல்லை, அடிப்படையான தேவைகளே அவங்களுக்கு வந்து பூர்த்தி ஆகலை. என்ன கவர்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் வச்சு நல்ல ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் மூலமாக எங்களில் பல பேருக்கு கண் பார்வை வரணும். இன்னொன்று, இந்த குழந்தைகள் பிறக்கும் போதே கண் பார்வை இல்லாமல் பிறக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பார்வை வந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும், மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பள்ளிங்கிறது ஒரு விஷயமே அங்கே இல்லையாம். பள்ளிக்கூடம் முக்கியமாக வேணும். அது நாங்கள் வந்து எவ்வளவோ நாங்கள் வந்து முயற்சி பண்ண பெரியவங்கெல்லாம் போய் பேசி பார்த்து கூட இதுக்கான எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, நல்ல குடி தண்ணி வேணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா தண்ணிக்காக பல தூரம் வந்து நடந்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஏற்கனவே கண் பார்வையும் இல்லை. இன்னொன்று, இதுனா அவங்களுக்கு வந்து கரண்ட்டும் இல்லை, அடிப்படை வசதியாக கரண்ட்டு கூட இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. எவ்வளவுதான் இவங்க வந்து கோரிக்கைகள் வச்சாலும் அதுக்கான சரியான ஒரு பதில் அவங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே உள்ள நிறைய பேர் வந்து இந்த கண் பார்வை இல்லாதவங்களுடைய தொழில்னு எதுவுமே சொல்லும்படி இல்லை. பிச்சை எடுக்கிறதை தாண்டி ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு பை லக்கா சான்ஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, சிலருக்கு இந்த ஒரு சில டேலண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கண் பார்வை இல்லைனாலும் இந்த லேண்டை பற்றி ஒரு சில ஐடியா இருக்குது. எங்கே அதாவது நீர்நிலைகள் இருக்குது, எந்த இடத்துல எந்த லேண்டில் நல்ல தண்ணி கிடைக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது, சால்ட் வாட்டர் இருக்குது அப்படிங்கிற ஒரு வேறுபாடு அவங்களுக்கு வந்து தெரியுதான். ஸோ இதன் மூலமாக சிலர் வந்து அவங்கள வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஜாப் மாதிரி கொடுத்து அவங்கள வச்சு அவங்க வந்து அந்த வேலைகளை அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு இது மூலமாக அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கிது. பட் பெரும்பாலான பேருக்கு வந்து எந்த அடிப்படையான விஷயங்களும் அவங்களுக்கு வந்து கிடைக்கலையாம். ஒன்று, அதாவது கண் பார்வைக்கு உதவி செய்யணும். இன்னொன்று, குழந்தைகளோட படிப்புக்கு முக்கியமாக
அது ரொம்ப தேவை. அதுக்காக தான் எல்லாரும் ரொம்ப பாடுபடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. இவங்கெல்லாம் வந்து அங்கே ஓட்டு போடுற ஒரு உரிமையெல்லாம் கூட இவங்களுக்கு தரப்படலை அப்படிங்கிறாங்க. அதனால இவங்களுக்கு வந்து இவங்களுடைய தேவைகள் எதுவுமே அந்த நேஷ்னல் லெவலில் எதுவுமே எடுபடலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த மக்கள்லாம் ஒரு சில பேர் நம்ம அந்த கிராமத்தை விட்டு வெளியில் போனால் தான் பிழைக்க முடியும், அங்கே உள்ள அந்த நகர வாழ்க்கையை வந்து வாழணும்னா இவங்க இந்த இடத்த விட்டு போனால் தான் அது முடியும். ஆனால் என்ன செய்கிறது, இங்கே உள்ள பாதி பேருக்கு கண் தெரியல. எப்படியும் ஒரு குடும்பத்தில் பாதிக்கு பாதி பேர் கண் தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களை விட்டுட்டும் போக முடியாது. ஸோ இவங்கெல்லாம் போனாலும் இவங்களுக்கு அங்கே வாழ்வாதாரங்கிற ஒரு விஷயம் அங்கே எதுவும் கிடையாது. இன்னொன்று, இவங்களுக்கு பார்வை இல்லாமல் இந்த பாலைவனம் தான் இவங்களுக்கு வந்து பழகி இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களால எங்கேனாலும் ஈஸியாக போகலாம் வரலாம். மிஞ்சி போனால் அவங்க வந்து அங்கே அருகில் போய் தண்ணி எடுப்பாங்க, இல்லைன்னா மசூதிக்கு போவாங்க. இதை தாண்டி அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு இதுதான் இவங்களுக்கு பழக்கப்பட்ட மாதிரி இருக்கிறது தான். மற்றவர்கள் அந்த சிட்டி வாழ்க்கைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஒருவேளை அங்கே போனால் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதனால் இவங்களுடைய அந்த வளர்ச்சி, எதிர்கால வளர்ச்சிங்கிற ஒரு விஷயம் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. கொஞ்சம் முன்னேறி போனால் தானே அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். இங்கே அந்த மாற்றங்கிறது எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஒருவேளை ஒரு முன்னேற்றம் கிடைச்சி இவங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ உதவி ஏதாவது கிடைச்சி அதன் மூலமாக இன்னைக்கு இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு கண் பார்வையோடு சேர்த்து அவர்களுக்கு கல்வியும் சேர்த்து கிடச்சிருந்தா அவங்களுக்கு வந்து அந்த மாற்றத்துக்கான விடை கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.